بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அவனுடைய அருள் கருணை எங்கள் மீது எப்பொழுதும் கிட்ட வேண்டும் என்ற பிரார்த்தனைகளுடன் வளமையான வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். நாங்கள் 2 வாரங்களுக்கு முன்னால் சூரத்துல் பக்ராவினுடைய 36வது திருவசனத்தை உங்களுக்கு முன்னால் ஓதி சில கருத்துக்களை உங்களுடன் பரிமாறிக்கொண்டேன். அதில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட ஒரு மிக முக்கியமான கருத்துத்தான், தப்பு தவறுகள் நடந்துவிட்டால், வாழ்க்கையில் தவறுகள் நடந்துவிட்டால் நிஅமத்துகள் எங்களுடன் இருக்க மாட்டாது. நிஅமத்துகள் எங்களை விட்டும் பறிக்கப்பட்டுவிடும். அது முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அதே நியதிதான், கடைசி மனிதனுக்கும் அதே நியதிதான். அல்லாஹ்வினால் விளக்கப்பட்ட, வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஒன்றை நாங்கள் செய்துவிட்டால் ஃபகுல் நஹ்பிது என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்லப்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நாங்கள் பல வகையான வீழ்ச்சிகளை சந்திக்க வேண்டி வரும் என்பது நிச்சயம். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து கொண்ட நிலையில் வாழுவதற்கு அல்லாஹ் துணை புரிய வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டு மலக்குமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை உயர்த்தி மலக்குமார்களை அவர்களுக்கு சஜதா செய்து சுஜூது, அதாவது சிரம் சாய்க்கச் செய்து அவர்களை கண்ணியப்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்பி அங்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான இன்ப சுவண்டிகளையும் நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள், இதை மட்டும், இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று ஒரு மரத்தை காட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதை தடுத்து விட்டான். அதற்கு பிறகு ஷைத்தான் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது வஸ்வாஸை ஏற்படுத்தி அவர்களை அந்த நிலையிலிருந்து சருக செய்து விட்டான். அதனால் வந்த விளைவுகள் இப்படி என்ற விடயத்தைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். சூரத்துல் பக்ராவில் சொல்லப்பட்டதை விடவும் தெளிவாக தஃப்சீருல் குர்ஆனி பில் குர்ஆன், குர்ஆனுக்கு குர்ஆன் தஃப்சீர் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பத்திலே படித்திருக்கின்றோம். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சில ஆயத்துகளுக்கு தஃப்சீர் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் செய்திருப்பான். முழு குர்ஆனையும் படித்தால்தான் ஒட்டுமொத்தமான கருத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் பக்ராவில் சுருக்கமாக சொன்ன விடயங்களை சூரத்துல் அராஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லுகின்றான், மிக அழகாக சொல்லுகின்றான். ஷைத்தான் எப்படி ஊடுருவினான், ஷைத்தானுடைய ஆதிக்கம் எப்படி நடந்தது. சூரத்துல் அராஃபினுடைய 11வது திருவசனத்தில் இருந்து 34வது திருவசனம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் அழகாக, இதை விடவும் விரிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பேசி இருக்கின்றான். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மேலோட்டமாக சொன்னாலும் மிக விரிவாக குர்ஆனுக்கு குர்ஆன் செய்யக்கூடிய தஃப்சீராகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதனை அமைத்து வைத்திருக்கின்றான். அதே போல சூரத்து தாஹாவிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது சம்பந்தமாக கதைத்திருக்கின்றான். வலகத் அஹித்னா இலா ஆதம மின் கப்லு ஃபனஸி வலம் நஜித் லஹு அஸ்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை பிறப்பித்தோம், ஆனாலும் அவர்கள் அதை மறந்து விட்டார்கள் நாங்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய இந்த வரலாறு, ஆரம்பத்தில் படைக்கப்பட்டதும் அதற்கு பிறகு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதும் அதிலே அவர்கள் எப்படி சருகிவிட்டார்கள், மறதியின் காரணமாக அவர்களுக்கு சருகல் ஏற்பட்டு விட்டது என்ற விடயத்தையும்
சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த வரலாறை குர்ஆனுடைய சூறாக்களாகிய சூரத்து தாஹாவிலேயும் சூரத்துல் ஆராஃபிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவுபடுத்துகின்றான். ஆராஃபை சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான், மேலே சொன்ன அதே ஆயத்துத்தான், வயா ஆதமுஸ்குன் அன்த வ ஸௌஜுக்கல் ஜன்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, நீங்களும் உங்களுடைய மனைவி ஹவ்வாவும் 2 பேருமாக நீங்கள் சுவனலோகத்தில் போய் வாழுங்கள் என்று சொல்லிவிட்டு, ஃபக்குலா மின் ஹைசு ஷிஅ்துமா, நீங்கள் விரும்பிய பிரகாரம் அதிலிருந்து உண்டு கொள்ள முடியும், பருகிக்கொள்ள முடியும், அனுபவித்து கொள்ள முடியும். வலா தக்ரபா ஹாதிஹி ஸஜரா, இந்த மரத்தின் பக்கமாக மட்டும் ஒரு மரத்தை சுட்டி காட்டி இந்த மரத்தின் பக்கமாக நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டளை பிறப்பித்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், அப்படி நடந்து விட்டால், நான் வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் செய்து விட்டால், ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயம் செய்து கொண்டவர்களில் இருந்தும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள், அநியாயக்காரர்களில் இருந்தும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புத்தி சொன்னான். அதற்கு அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவஸ்வஸ லஹுமஷ் ஷைத்தான். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொன்னான், ஃபஅஸல்லஹுமஷ் ஷைத்தான், ஷைத்தான் அதை விட்டும் சருக செய்து விட்டான் என்று சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லிவிட்டு இங்கு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபவஸ்வஸ லஹுமஷ் ஷைத்தான். ஷைத்தான் அந்த 2 பேருக்கும் வஸ்வாஸை ஏற்படுத்தினான். ஏன் அல்லாஹ் வாழ வேண்டான்? இதுதான் முதல் பிரச்சனை. இது அல்லாஹ் வானமென்று அல்லாவுக்கு என்ன லாபம்? வஸ்வாஸ் ஏற்படுத்துறது, சந்தேகங்களை ஏற்படுத்துறது. அல்லாஹ் ஏன் வட்டியை ஹராமாக்கியிருக்கிறான்? அல்லாஹ் ஏன் இதை ஹராமாக்கினான்? அது மாதிரி தானே இதுவும். சல்லியை கொடுத்து வியாபாரம் செய்து வருமானம் லாபம் எடுப்பது போலதானே சல்லியை கொடுத்து அவரிடத்தில் கணக்கு பார்த்து ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்வது. இது அதை விட லேசி தானே. வீட்டுக்கு வந்த மருமகள் மஹரம் என்று சொல்கிறாங்க. ஆனால் என் வீட்டுக்குள்ளேயே என்னுடனேயே வளர்ந்த ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக நாங்கள் வளர்ந்த எங்களுடைய சாட்சி பெரியம்மாட மக்கள் எங்களுக்கு மஹரம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். எம்மாத்திரமோ விடயங்கள் இருக்கிறது வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள் வாழ்க்கையில். இதே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முதலாவது சொல்லி காட்டின ஒரு நிகழ்வை நடத்தாட்டி, ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி, இப்படிப்பட்டவைகள் தான் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. முதலாவது வஸ்வாஸ் வரும், சந்தேகங்கள் ஏற்படுத்துவான் ஷைத்தான். அவனுடைய முதலாவது ஃபவுண்டேஷன் அதுதான். ஒரு மாசியத்து, ஒரு பாவத்தில் நாங்கள் பேய்த்து விழுவதற்கு முன்னால் முதலாவது செய்த வேலை வஸ்வாஸை ஏற்படுத்துவது. அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? நீங்கள் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கொண்டே இருங்கோ, என்ன நடக்குது பாருங்க பார்ப்போம். உங்களுக்கு எவ்வளவு பெரிய அழிவுகள், உங்களுக்கு என்னெல்லாம் நடக்குது, இதெல்லாம் யார் கண்டது? காணாத சுவர்க்கத்தை பற்றி நீங்கள் கனவு கண்டு கொண்டிருக்கிறீங்க என்று சொல்லி எல்லாம் வஸ்வாஸை ஏற்படுத்துவான். இது ஷைத்தானுடைய வஸ்வாஸ். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், குர்ஆனுடைய ஆரம்பமே லா ரைப ஃபீஹி, முதலாவது நாங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும், இதில் எந்த சந்தேகமுமே கிடையாது. சொல்லப்பட்ட விடயங்கள், சொல்லப்படுகின்ற விடயங்கள் அனைத்துமே உண்மையானவைகள். லா யஅதீஹில் பாத்தில், இதில் பாத்தில் உண்மைக்கு முரணான எதுவுமே இதில் இருக்க முடியாது என்று நம்புவது போல குர்ஆனுடைய கடைசியில் சூரத்து நாஸ்லையும் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கின்றோம், அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். மக்களுடைய உள்ளங்களில் சந்தேகங்களையும் வஸ்வாசுகளையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஷைத்தானிடமிருந்தும் அந்த ஹன்னாஸிடமிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றுதான் குர்ஆனுடைய சூறாக்களை குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, முதலாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்கத்துக்குள்ளே போய் சுவர்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கே இருக்கும் பொழுது முதலாவது ஷைத்தான் செஞ்ச வேலை ஃபவஸ்வஸ
ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் ஒரு வஸ்வாஸை ஏற்படுத்தினான். அந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் ஒரு வஸ்வாஸை ஏற்படுத்தினான். என்ன வஸ்வாஸ்? அல்லாஹ் ஏன் இந்த மரத்தை மட்டும் வானமென்றான்? இதெல்லாத்தையும் ஹலாலாக்கிவிட்டு அனைத்தும் எங்களுக்கு ஹலால், அனைத்தையும் உண்டு பருகி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த ஒன்றை மட்டும் ஏன் ஹராமாக்கினான்? அல் இன்சானு ஹரீசுன் லிமா முனி, வானம் என்று சொல்லப்பட்டதின் பக்கம் எப்பொழுதுமே மனிதன் பேராசை கொண்டவனாகத்தான் இருப்பான். இது வானமுண்டா அதில் பேராசை கொண்டவனாகத்தான் இருப்பான். மது வானம் என்றப்பட்டிருக்குது, அதில் பேராசை. வட்டி ஹராம் என்று அதில் பேராசை. சுப்ஹானல்லாஹ். ஜினா ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் பேராசை. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எது ஹராம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதிலே மனிதன் எப்பொழுதுமே பேராசை கொண்டவனாகத்தான் இருப்பான் என்ற கருத்தை குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. இப்போ ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி விட்டான். ஏன் அல்லாஹ் இதை வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி அந்த ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினதின் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த ரெண்டு பேரையும் அல்லாஹுடைய அந்த கண்ணியமான சங்கையான பார்வையில் இருந்து இந்த ரெண்டு பேரையும் கீழே இறக்கிவிட வேண்டும். அத்தன் அல்லாஹ் சொல்லுகிறான். எதுக்கு தெரியுமா அந்த வஸ்வாசை ஏற்படுத்தினான்? லியுப்திய லஹுமா மா ஊரிய அன்ஹுமா மின் சவ்ஆத்திஹிமா. பல வகையான தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆடை அணிவித்து சுவர்க்கத்துக்கு அனுப்பினான். அந்த ரெண்டு பேருடைய ஔரத்தும் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் மறைக்கப்பட்டிருந்தது. சில முஃபஸ்ஸரீன்கள் சொல்லியிருக்கிறாங்க, மறைக்கப்பட்டிருந்தது எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவருடைய கண்ணுக்கு இன்னமொருவருடைய ஔரத் அந்த பகுதியை அல்லாஹ் மறைத்திருந்தான் என்று சொல்லியெல்லாம் தஃப்சீர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த ரெண்டு பேருடைய ஔரத்தும் மறைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் இதை தொடர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா லிபாஸ், ஆடை அணிவது, ஔரத்தை மறைப்பது, உடையுடுப்பது என்று சம்பந்தமான விடயங்களை பற்றியும் அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அந்த ஷைத்தானுடைய நோக்கம் இந்த வஸ்வாஸை ஏற்படுத்தி அந்த மறைக்கப்பட்டிருந்த ஔரத்தை, அதாவது மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் மறைக்கப்பட்டிருந்தது, அவைகளை வெளிப்படுத்தி விட வேண்டும் என்ற என்ற எண்ணத்தில் ஷைத்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை செய்தான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். அதற்கு பிறகு வஸ்வாசை ஏற்படுத்தினா மட்டும் ஒரு நாளும் எந்த பாவத்தையும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினா சில கட்டங்கள் அந்த ஊசலாட்டம் இன்னும் ஒரு நம்பிக்கையினூடாக, இன்னும் ஒரு பயான கேட்கறத்தினூடாக, இன்னும் ஒரு நிகழ்ச்சியை கேட்கறத்தினூடாக அந்த சந்தேகம் போய்விடும். அதோடைய அவன் நிப்பாட்ட இல்லை. அதுக்கு பிறகு மறுவ சொல்லுகிறான். வகால, மேலும் சொன்னான் ஷைத்தான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஸஜரா, இந்த மரத்தின் பக்கமாக போய் நெருங்கி நீங்கள் இதை சாப்பிட வேண்டாம், இதன் பக்கமாக நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் ஒரு மலக்காக மாறிவிடுவீங்க, இதை திண்டா மலக்காகிடுவீங்க. ஏன்? பேராசை கொண்டவன் மனிதன் பேராசை கொண்டவன். இருக்கிறத பெருக்க வேண்டும், இருக்கிறத வளர்க்க வேண்டும். அந்த பேராசையில் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான். கை நிறைய இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். 2 பரம்பரைக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல அல்லாஹ் தந்திருக்கிறான். சொத்துக்கள் வேணுமா, உடைமைகள் வேணுமா, வீடு வேண்டுமா, வாகனம் வேணுமா, எல்லாம் இருக்குது. இதால் பெருக்கணும். ஹலாலாக பெருக்குங்கோ, சோம்பேறியாக இருக்க வேண்டாம். ஹலாலாக பெருக்குங்கோ, சோம்பேறிகளாக இருக்க வேண்டாம். ஆனால் ஹராமாக செய்ய வேண்டாம். சொர்க்கத்தில் எல்லாம் ஹலாலாக இருக்குது, எல்லாம் சாப்பிடலாம். ஒன்று மட்டும் ஹராமாக இருக்குது. பேராசையை ஏற்படுத்தினால் மனிதன் பாவம் செய்து விடுவான். இதைத்தான் ஷைத்தான் நல்லா விளங்கி வச்சிருந்தான். ஒன்று ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். ஏன் அல்லாஹ் வானம் என்றான்?
இதில் ஏதும் ஒரு தாற்பயம் இருக்குமோ, இதுக்கு பின்னால் ஏதும் ரகசியம் இருக்குமோ என்றொரு வசுவாசை ஏற்படுத்தினான். ரெண்டாவது அவன் சொன்னான், மானஹாகுமா, இந்த ரெண்டையும் அல்லாஹ் உங்களுக்கு தடை, உங்கள் ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் இதை தடை செய்யலை இந்த மரத்தை விட்டும், இல்லை அந்த கூனா மலக்கைனி, நீங்கள் இதை சாப்பிட்டா மலக்கு மாறாக மாறிவிடுவீங்க. நீங்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் தானே, நீங்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்களாக மாறிவிடுவீங்க, உங்களோட ஸ்டேட் கூடிவிடும். அல்லது அவுத்த கூனா மினல் ஹாலிதீன், அல்லாஹ் உங்களை இப்போ சுவர்க்கத்துக்கு அனுப்பிக்கிற கொஞ்ச நாளைக்குத்தான், நீங்கள் இதை சாப்பிட்டா நிரந்தரமாக இங்கே வாழ வேண்டி வந்துடும், நிரந்தரமாக நீங்கள் இங்கே வாழுவீங்க. இது ஒரு பேராசை. வாழுவதற்கு அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான், சந்தர்ப்பத்தை அமைச்சு தந்திருக்கிறான், வாழ சொல்லி இருக்கிறான், நல்லாக சாப்பிடுங்கொண்டு சொல்லி இருக்கிறான். இதை மட்டும் நெருங்காதே வாப்பான்னு சொல்லி புத்து சொல்லி இருக்கிறான். நாங்கள் ஏன் அதை செய்யணும்? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பாவம் செய்யக்கூடிய அனைவரும் பாவம் செய்வது பேராசையின் காரணமாக. தன்னவாத்தனம் என்று சொல்லுவோமே, இதை ஒருக்க செய்திடுவோமே, ஒருக்கத்தான் சாப்பிட்டாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஒருக்கத்தான் தின்னாங்க, வாழ்க்கை பூராக அழுதாங்க, வாழ்க்கை பூராக தௌபா செஞ்சாங்க. ஒன்று முசலாட்டம், ரெண்டாவது சுப்ஹானல்லாஹ், நீங்கள் இதை செஞ்சால் உங்களுக்கு இது கிடைக்கும். பேராசையை ஷைத்தான் ஏற்படுத்தினான். மலக்கு மாறாக மாறிவிடுவீங்க. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுடைய நெருக்கம் உங்களுக்கு நெருக்கம் கிடைத்துவிடும். மறுவச் சொன்னான், அல்லது நீங்கள் சுவர்க்கத்தில் நிரந்தரமாக வாழுவீங்க. இதுக்குத்தான் இந்த மரத்தல்லாஹ் வானம் பண்ணிக்கிறான் என்று சொல்லி ஷைத்தான் அந்த ரெண்டு பேருக்கும் புத்தி சொன்னான். அதுக்கு பிறகு அதோட நிப்பாட்டை இல்லை. சுப்ஹானல்லாஹ், அதோட நிப்பாட்டை இல்லை. இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையிலையும் இது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வகாசமஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் சத்தியம் செய்தான். சுப்ஹானல்லாஹ், சத்தியம் செய்தான். என்ன சத்தியம் செஞ்சான்? இன்னி லக்குமா லமினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நசீஹத்து செய்யக்கூடிய ஒருவன் மட்டும்தான். எனக்கு உங்களுக்கு நசீஹத்து செய்யலாம், புத்தி சொல்லலாம், நலவை சொல்லித்தரலாம், நல்லதை காட்டித்தரலாம், இதை செஞ்சால் இது நடக்கும் என்று எனக்கு சொல்லும். ஆனால் செய்கிறது நீங்கள் தான் செய்யணும். அதுக்கு சத்தியம் செய்தான். முதலாவது எங்கள்கிட்டே வருவாங்க மக்கள், உங்கள்கிட்டே வருவாங்க மக்கள், சொல்லுவாங்க, ஒருக்கா பேங்க்கில் போய்த்து இதை வட்டி எடுத்துக்கொண்டா, இதை சைன் பண்ணி எடுத்துக்கொண்டா வந்தத்தை செஞ்சுட்டு மறுவ தௌபா செஞ்சு கொண்டான் தானே, இது எனக்கு என்ன லாபமாக இருக்குது, என்ன அவள்கிட்ட நானாக பணம் கேட்டேன், இதை செஞ்சு போட்டுடுங்கோ, இதே அல்லாஹ்வோட உதவி உண்டு தான். இது வகாசமஹுமா, அந்த ரெண்டு பேருக்கும் அந்த ஷைத்தான் சத்தியம் செய்தான். என்ன சொன்ன? சத்தியம் செய்து, நிச்சயமாக உங்கள் இருவருக்கும் உபதேசம் செய்பவர்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று அவ்விருவரிடமும் இப்லீஸ் சத்தியம் செய்தான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எங்களோட வாழ்க்கையிலையும் எத்தனையோ புத்தி சொல்லக்கூடியவங்க, எத்தனையோ உபதேசம் செய்யக்கூடியவங்க, எங்களுக்கு நலவைகளை நாடக்கூடியவர்களும் இப்படிப்பட்ட பாவங்களின் பக்கமாக அவர்கள் சத்தியம் செய்யக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டு தான் இருப்பீர்கள். இதுதான் ஷைத்தானுடைய ஊடுருவல். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், அதோடு நிப்பாட்டல்ல, வகாசமஹுமா இன்னீ லக்குமா லமினன் நாஸிஹீன், அந்த ரெண்டு பேருக்கும் ஷைத்தான் சத்தியம் செய்தான், எனக்கு எந்த வகையான பர்சனல் தனிப்பட்ட லாபமும் இதில் இல்லை, உங்கள் ரெண்டு பேருக்கும் உபதேசம் செய்யத்தான் நான் வந்திருக்கிறேன், இதேன்ற உபதேசம் இதில் நான் அமீன். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், நான் நம்பிக்கைக்குரியவன், நீங்கள் என்ன பேச்சை நம்புங்கோ, இதில் எனக்கு எந்த வகையான சொந்த லாபமும் இல்லை என்று சொல்லி ஷைத்தான் சொல்லுவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கின்றான். இன்னீ லக்குமா லமினன் நாஸிஹீன். பின்னர் அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தங்கள் நிலையிலிருந்து கீழே இறக்க செய்தான். அல்லாஹ்வே சொல்கிறான், ஷைத்தான் ஒரு நாளும் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், ஒரு பாவத்தை தூண்ட மாட்டான். நீங்களோ நானோ யாரும் ஒரு பாவத்தின் பக்கமாக நேரடியாக போய் சேர மாட்டோம்.
முதலாவது வஸ்வாசை அல்லாஹ் ஷைத்தான் ஏற்படுத்துவான். அதற்கு பிறகு எங்களுக்கு பேராசைகளை ஏற்படுத்துவான். அதற்கு பிறகு அவன் புத்தி சொல்லுவது போல எங்களுடன் நடந்து கொள்வான். அப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாலிய கிணத்துள்ளுக்கு நாங்கள் இறக்கும் பொழுது எப்படி கயிறில் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்குகின்றோமோ இதே போலத்தான் எங்களையும் அந்த பாவத்துக்குள்ளே இறக்கி விடுவான் என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஃபதல்லாஹுமா பிகுரூர் அந்த அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தங்கள் நிலையிலிருந்து கீழே இறக்க செய்தான். ஃபலம்மா ذاق الشجرة அந்த 2 பேரும் அந்த மரத்தின் பக்கமாக நெருங்கி அவ்விருவரும் அம்மரத்தை சுவைக்கவே ஏற்பட்ட விளைவுதான் அடுத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். அல்லாஹு அக்பர். பாவம் சுவையாக தென்படும், பாவம் இன்பமாக தென்படும், ஹராம் ருசியாகத்தான் இருக்கும். ஃபலம்மா ذاق الشجرة அதை சுவைத்தாங்க, வாயில் வச்சாங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? ஃபபதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த 2 பேருடைய கண்ணுக்கும் ஒருவருடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை எப்படி அல்லாஹ் மறைத்து வைத்திருந்தானோ, இந்த பாவத்தை செஞ்சதுதான் காரணம், இது வானமண்டத்தை செஞ்சதுதான் காரணம். அந்த 2 பேருடைய ஔரத்தும் வெளியாகிவிட்டது. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க என்ன ஏற்பட்டது என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், ஒரு முஃமினுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் பொழுது அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய அவனுக்கும் அல்லாஹுடைய அச்சம், அல்லாஹ்வின் மீதுள்ள வெட்கம், இவ்வளவெல்லாம் நலவுகளை அல்லாஹ் எனக்கு செய்ததுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதா என்று சொல்லக்கூடிய அந்த வெட்க உணர்வு, அந்த பயம் அனைத்தையும் அல்லாஹ் இல்லாமலாக்கி விடுவான். ஒரு பாவம்தான் நடக்கும், அதோடு இதெல்லாம் நடக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஒரு மரத்தின் பக்கமாக போய் சாப்பிட்டாங்கன்னு சொல்லவும் இல்லை. ஃபலம்மா ذاقா அந்த 2 பேரும் சுவைத்த பொழுது, அந்த மரத்தின் பக்கமாக நெருங்கி அதை சுவைத்த பொழுது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாங்க, வாயில் வச்சு பார்த்தாங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அவ்வளோதான். பாவத்துக்குள்ளே போய் இறங்க தேவையில்லை, பாவத்துக்குள்ளே போய்த்து மூழ்க தேவையில்லை. நாங்கள் எத்தனையோ பேர் இடத்துல கேட்டிருக்கிறோம், இந்த பாவத்தை நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி, இங்கே எப்படி வந்து சேர்ந்தீங்கன்னு சொல்லி. கண்ணால் ஒரு பார்வை பார்த்து பட்டுச்சுது, வீட்டுக்கு வந்து ஒரு மிஸ்கோலில் எங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு மிஸ்கோல் வந்துச்சுது, நீங்கள் யார் பேசுனீங்கன்னு சொல்லி மறுவ மிஸ்கோலுக்கு ரிப்ளை பண்ணி பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரிகளே, மிக கவனமான காலம், கவனமாக இருக்க வேண்டிய காலம். பாவங்களும் அநியாயங்களும் வீடுகளை தேடி வந்து கொண்டிருக்கக்கூடிய காலம். எனவே ஃபலம்மா ذاق الشجرة بدت لهما سوآتهما அந்த 2 பேருடைய மறைக்கப்பட்டிருந்த அந்த மறைப்பகுதி வெளியாகி விட்டது. 2 பேருடைய கண்ணுக்கும் ஒருவருடைய ஔரத்து விளங்க ஆரம்பித்து விட்டது. வத்தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சுவனலோகத்தினுடைய இலைகளை பறித்து, மரங்களுடைய இலைகளை பறித்து தன்னுடைய ஔரத்தை மறைத்து கொள்வதற்கு அந்த 2 பேரும் முனைந்து கொண்டிருந்தார்கள். அந்த 2 பேரும் அப்படியே அதுக்கு முற்பட்டார்கள் என்று சொல்லி வத்தஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, சுவனலோகத்தினுடைய இலைகளை எடுத்து, மரங்களுடைய இலைகளை எடுத்து மூடிக்கொள்ளவும் அவர்கள் ஆரம்பித்தனர். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், பாவம் என்பது ஒரு முறை சுவைத்து விட்டால் வெட்கம் போய்விடும், அல்லாஹுடைய அச்சம் போய்விடும். முதல் வாளி தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றுவதுதான் கஷ்டம், ஊற்றின உடனேயே கூதல் போய்விடுவது போல, நலைந்த நாய்க்கு என்ன கூதல் என்று கேட்பது போல, ஒரு முறை பாவம் செய்துவிட்டால் அந்த பாவத்தை தொடருவது, அந்த பாவத்தில் நிரந்தரமாக நிற்பது,
அந்த பாவம் வாழ்க்கையில் அற்பமாக மாறிவிடுவது, அந்த பாவத்தினுடைய விளைவுகளை அற்பமாக பார்ப்பது மனித இயல்பாக மாறிவிடும் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி எனக்கும் உங்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய பாடம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த பாவங்களின் பக்கமாக நெருங்காமல் இருக்கச் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.